நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிர்முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீயுமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே இரண்டு ராமாயணங்களுடைய சார சங்கிரகமான விஷயத்தை பெரியோர்கள் சொல்லி வைத்ததான ஒரு சில விஷயங்களை கொண்டு அடியேன் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்திலே நேற்றைய தினம் அகஸ்திய பகவான் அகஸ்திய முனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்பதான ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி, இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக உன்னுடைய சிந்தா சோக பிரசமனம், மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ராமா. இந்த ஸ்தோத்திரத்தை நீ 3 முறை உச்சரித்து ஆச்சமனம் செய்து அம்பை எய்துவாயே ஆகில் நிச்சயம் சத்ருவானவன் மடிந்து விடுவான். ஆக இந்த ஆதித்ய ஹிருதயம் என்பது மிகப்பெரியதான புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியது. அதை அனுதினம் அனுசந்திப்பவர்களுக்கு நேத்திர ரோகம் என்பது வராது. கண் வியாதி நோய், அந்த கண் வியாதி நோய் என்பது ஷண்ணேந்திரியானாம் நயனம் பிரதானம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமான் கொடுத்த இந்திரியங்களிலேயே 6 இந்திரியங்கள் பிரதானம். அந்த 6 இந்திரியங்களிலேயும் மிகவும் முக்கியம் கண். அந்த கண்ணானது மிகவும் முக்கியமான உறுப்பாக இருப்பதனால அதில் ஏதும் வியாதிகள் வராமல் இருக்க வேண்டுமே ஆகில் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்தோமே ஆகில் நிச்சயமாக அவர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே அந்த மாதிரியான கண் நோய் வராது. அதோடு கூட சர்வமங்கல மாங்கல்யம், சமஸ்த விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. அதேபோல் சர்வ சத்ரு விநாசனம், சத்ருபாதைகள் என்பதிலிருந்து விடுபடலாம். மேலும் இதில் உள்ள கடன் தொல்லைகள் மற்றும் வியாதி சோர துர்பிக்ஷங்கள் போன்றவைகள் எல்லாம் இந்த ஆதித்ய ஹிருதய பாராயணம் செய்பவர்களுக்கு நல்ல விதமாகவே முடியும், எல்லா காரியங்களும் சித்தியாகும் என்று சொல்லுகிறாருங்க. அந்த மாதிரியான அந்த பாராயணத்தை செய்து இங்கே ராமபிரானானவன் தன்னுடைய ஆயுதங்களிலேயே மிகவும் விசேஷமான அரைச்சந்திரனாக இருக்கக்கூடிய பானம், அந்த பானத்தை எய்து விடுகிறான் என்பதாக வால்மீகி சொல்றாருங்க. தமுத்தமேஷும் லோகனம் இக்ஷ்வாகு பயநாசனம் த்விஷதாம் கீர்த்திஹரணம் பிரஹர்ஷகரமாத்மனः அபிமந்திரிய ததோ ராமः தம் மகேஷும் மகாபலः வேத புரோக்தேன விதினா சந்ததே கார்முகோ பலி. வேதமானது எந்த மாதிரியாக லோகத்தை ரட்சிக்கிறதோ அதேபோல் சர்வ சத்ருக்களுடைய பாதைகளிலிருந்து தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் ரட்சிப்பதற்காக யான் எடுத்த அவதாரமானது மிகவும் உத்தமமாக இருக்க வேண்டுமே ஆகில் இந்த பானத்தை நான் எய்துகிறேன். அதன் மூலமாக ராவணனானவன் மடியட்டும், அவன் மூலமாக ஏற்பட்டதான தொல்லைகள் எல்லாம் மடியட்டும் என்று சொல்லி வேத வழியாக உபதேசித்து இந்த அஸ்திரத்தை எய்தரான்னு சொல்றார் வால்மீகி. தம் உத்தம இஷு, இஷு என்றால் ஆயுதம் என்று பெயர். லோகானாம் இக்ஷ்வாகு பயநாசனம், பிரபஞ்சத்திற்கு ஏற்பட்டதான ஒரு பயம் என்ன என்று கேட்டாக்க ராவணோ லோகராவணஹா, அந்த லோகராவணனுக்கே பயம் கொடுத்தவன் இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீராமபிரான். த்விஷதாம் கீர்த்திஹரணம், எதிராளிக்கு ஏற்பட்டுள்ள பெரிய புகழ்பெற்றவன்லாம் சொல்கிறா இல்லையா,
அந்த எதிராளிக்கு ஏற்பட்டுதான் எதிர்மறை வினையாக இருக்கக்கூடிய கீர்த்திகள் புகழ்களை எல்லாம் ஹரணம் அங்கே சம்ஹரிக்கட்டும். பிரகர்ஷகரம் ஆத்மனஹா நல்ல விதமாக நமக்கு ஜெயம் உண்டாகட்டும். அபிமந்திரிய ததோ ராமஹா அந்த சூரிய நமஸ்காரமாக இருக்கக்கூடிய ஆதித்ய மந்திரத்தை அங்கே உச்சரித்து கொண்டும் வேத மந்திரத்தை உச்சரித்து கொண்டும் இங்கே ராமபிரான் மிக பெரியதாக இருக்கக்கூடியதான அந்த ஆயுதத்தை எரிகிறான். வேத புரோக்தேன விதினா சந்ததே கார்முகோ பலி என்று அங்கே மிக பெரியதான ஆயுதத்தை எரிய வேதியர் வேதத்துமையன வெய்யவர்க்கு ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். சாதியின் நிமிர்ந்ததோர் தலையை தள்ளினான். பாதியின் மதிமுகப் பகழி ஒன்றினால் பாதியின் மதி அதாவது மதி என்பென்றால் சந்திரன். சந்திரன் முழு சந்திரனாக இருக்கக்கூடியது. இங்கே அரை சந்திரனாக இருக்கக்கூடிய வட்டத்தில் உள்ள அந்த வில்லா பானமானது அங்கே ராவனுடைய கழுத்துக்கு கண்டாபரணமாக அமைந்தது. அந்த கண்டாபரணம்னு பார்த்தோம்னு சொன்னாக்க அரைச்சந்திர வடிவில் தான் இருக்கும். அந்த அரைச்சந்திரனாக இருக்கக்கூடியது மகாராஜாக்கள் சாத்விகர்கள் அணிந்து கொண்டால் அது ஆபரணமாக அமையும். இங்கே ராவணன் அணிந்து கொண்ட இந்த கண்டாபரணம் என்பது அதுவும் அரைச்சந்திர வடிவில் தான் இருந்தது. ஆனால் அவனுடைய ஆயுளையே அழித்ததுன்னு சொன்னார். வேதியர் வேதத்துமையன வெய்யவர்க்கு ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். சாதியின் நிமிர்ந்ததோர் தலையை தள்ளினான். பாதியின் மதிமுகப் பகழி ஒன்றினால் அந்த பாதியின் மதிமுகப் பகழி இந்த மதிமுகமாக இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனை பாதியாக ஆக்கப்பட்டதான அரைச்சந்திர வடிவில் உள்ளதான அந்த கண்டாபரணத்தினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அரைச்சந்திரன் நேரடியாக ராவனுடைய கழுத்தை போல் திருகி அங்கே கொண்டு போய் சமுத்திரத்தில் தள்ளியதுன்னு சொன்னாருங்க. இமம் ராவண் சிராவணம் சங்குருத்தோ பிருஷமாயம் யகார்முகம் சிக்ஷேப பரமாயாத சரம் மர்ம விதாரணம். யார் ஒருவன் என்னை யாராலும் அசைக்க முடியாது என்றும் நான் அவனிடம் வரம் வாங்கிவிட்டேன் இவனிடம் வரம் வாங்கிவிட்டேன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் ஒரு காலத்தில் மார்தட்டி கொண்டு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து வந்தானோ அப்படிப்பட்ட ராவணன் இங்கே மாண்டான்னு சொன்னார். எல்லுண்டாகின் நெருப்பு உண்டனும் இதுவோர் சொல் உண்டாயது போல் இவன் தோளிடை வில் உண்டாகின் வெலற்கரிதாம் என செல்வுண்டால் அன்னதோர் கணை சிந்தினான். புகை இருந்தால் நெருப்பு இருக்கும், நெருப்பு இருந்தால் புகை இருக்கும். ஆகையினால அந்த இதோர் சொல்ல மாதிரியாக இவன் தோளிடை வில் உண்டாகின் வெலற்கு அரிது என்று ராமபிரானுடைய ஒரு மிகப்பெரியதான புகழை பரிசாற்றுவதற்காக இங்கே ராமபிரானுடைய தோளுக்கு எது அழகுன்னு சொன்னால் வில். வில் இருந்தால் அம்பு இருக்கும். அந்த அம்பானது நேரடியாக ராவனுடைய கழுத்தை அறுத்து நேர சமுத்திரத்தில் தள்ளியதுன்னு சொன்னார். நாரணன் படன் நாயகன் உய்ப்புறா பாரணங்கினை தாங்குறும் பல்வகை வாரணங்களை வென்றவன் வார் சிலை ஆரணங்கை இரு துணி ஆக்கினான். அங்கே கழுத்து வேற உடம்பு வேறையாக மாக்க இங்கே மிக பெரியதான நாரணன் படை நாயகன் உட்புறா. மிக பெரியதான நாரணன் தானே இங்கே ராமனாக வந்திருக்கான். அப்போ உய்ப்புறா பாரணங்கனை தாங்கூரும் பல்வகை வாரணங்களை வென்றவன். கீழே விழுந்து கிடக்கிறானே அவன் யார் தெரியுமோ இல்லையோ? அஷ்டதிக் கஜங்களை பார் அணங்கனை தாங்கக்கூடியதான அஷ்டதிக் கஜங்கள் இருக்க அவளோடு அந்த யானைகளோடு கூட நித்தியம் போய் சண்டை போட்டுண்டு வருவான். ஒவ்வொரு யானையாக பார்த்து 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 சண்டை போட்டுண்டு வரக்கூடியவன். பார் அணங்கினை தாங்குறும் பல்வகை வாரணங்களை வென்றவன். சண்டை போட்டு யானைகளுக்கே அலுப்பு தட்டிப்படுமா. அவ்வளவு வீரம் குடித்தவன் இந்த ராவணன். அன்றவன் வார் சிலை ஆர் அணங்கை இரு துணி ஆக்கினான். வார் சிலையார் அணங்கை அங்கே மிக பெரியதான வெற்றி திருமகளை
இங்கே அவன் 2 பாகமாக்கி விட்டான். அயன் படைத்தவில் 1000 பேரினான் வியன் படைக்கலத்தால் அற்று வீழ்தலும் உயர்ந்து உயர்ந்து குதித்தனர் உம்பரும் பயன் படைத்தனம் பல்கவத்தால் என்றார். அவ்வளவுதான். இந்த மாதிரி ராவணன் விழுந்துட்டான்னு தெரிஞ்சதோ இல்லையோ, ஒரு பக்கம் வானர கூட்டங்கள் எகிரி குதிச்சது, ஒரு பக்கம் தேவக்கூட்டங்கள் எகிரி குதிச்சது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்க அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா, எத்தனையோ ஜென்மாந்தரமாக சிறைப்பட்டு கிடக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவளுடைய ஒரு துக்கத்தை நாம் கணக்கு பண்ணினோம்னு சொன்னாக்க நம்முடைய துக்கங்கள்லாம் ஒரு தூசி கூட போராது. என்ன கேட்டால், ஒத்தனால சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு அந்த சௌக்கியத்தை விட்டுட்டு நரகத்தில் ஜெயிலில் சிறையில் கிடக்கிறதுன்றது மிகப்பெரியதான ஒரு கொடுமை. அந்த மாதிரி இந்த தேவதா ஸ்திரீகள் எல்லாம் அவ்வளவு சுகத்தோடையும் போகத்தோடையும் நல்வாழ்வும் வாழ்ந்தவர்களை இந்த ராவணன் ஒரு நாளைக்கு நேரம் இந்த லோகத்துக்கு போவான், வருணலோகத்துக்கு போவான். வருணலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா, எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவான். இதுகள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தடுமாறிண்டு கிடக்கும். அதே போல் அந்த லோகத்துக்கு போவான், வாயுலோகத்துக்கு போவான், குபேரலோகத்துக்கு போவான். குபேரலோகத்தில் இவன் பண்ணாத லூட்டி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரியாக வியன் படைக்கலத்தால் அற்று வீழ்தலும் உயர்ந்து உயர்ந்து குதித்தனர். கையையும் காலையும் தட்டிண்டு அவாவா ஒரு 12 அடி உயரத்துக்கு குதித்து இந்த தன்னுடைய சந்தோஷத்தை ஆர்ப்பரித்து கொண்டார்கள்னு சொன்னான். அவ்வளவு பாடுபடுத்தியிருக்கான் இவன். அதுவும் ஒரு நாள் 2 நாளா, லட்சக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவ்வளவு பாடுபடுத்தியிருக்கான். அயன் படைத்தவில் 1000 பேரினான் வியன் படைக்கலத்தால் அற்று வீழ்தலும். எம்பெருமான் ஒரு பானத்தை விட்டான், அங்கே தலை துண்டாகவும் உடம்பு துண்டாகவும் விழ ராவணன் மடிந்தான் என்ற சொல் கேட்டதும் பயன் படைத்தனம் பல்கவத்தால் என்றார். மாறி மாறி வரிசிலை வாங்கினான் 100 100 200 அவை வேறு வேறு திசை ஊர வெங்கனை 100 100 ராமன் நறுக்கினான். எப்படி அவன் எந்த மாதிரியாக வில்வித்தைகள்லாம் பண்ணி எந்த மாதிரியாக அவன் ராவணனை அழித்தான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்களாம். 100 100 இந்த பக்கம் 100 பானம் விட்டான்னா இவன் 10,000 பானம் விட்டான். அந்த மாதிரியாக 200, அதே மாதிரி இவன் 1000 பானம் விட்டான்னு சொன்னால் அவன் 5000 பானம் விட்டான். அந்த மாதிரியான மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே இருப்பு உலக்கை வேல் தண்டு கோல் ஈட்டி வாழ் நெருப்பு உலக்க வரும் நெடுங்கப்பணம் திருப்புலக்க வைத்தான் திசை யானையன் மறுப்புலக்க வழங்கிய மார்பினன். இவன் ஒன்றும் சாமான்யமாக சாகல்லப்பா. அவன் எவ்வளவு தன்னால் முடிந்த அளவுக்கு எத்தனை ஆயுதங்கள் உண்டோ இருப்பு உலக்கை அந்த மாதிரியாக ஒரு 10,000 உலக்கையே விடுவான். அதுதான் மிகப்பெரிய. ஒரே ஒரு உலக்கை மட்டும் வரதில்லை. அப்போ ராமன் மேலே இவன் ஆயிரக்கணக்கான உலக்கையை ஒரே சமயத்தில் விடுவான். வேல் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான வேல், தண்டு, ஈட்டி, கோல், வாள், நெருப்பு உலக்கம், அதுலேயும் சக்தி ஆயுதம்ன்றது இருக்க, அது நெருப்பை கக்கிண்டு வருமா. அந்த மாதிரியாக அக்னியஸ்திரம்னு பேர். அந்த அக்னியஸ்திரத்தை விடக்கூடிய காலத்தில் 1 2 அக்னியஸ்திரம் விடுறதில்லை, 5000 அக்னியஸ்திரத்தை விடுறது. அப்போ கீழே இருக்கக்கூடிய வானர கூட்டங்கள்லாம் நடுங்கின்னு போய் அப்படியே போய் விழுந்துருவான். அதையெல்லாம் இவன் வருணாஸ்திரத்தினால என்ன பண்ணுவான்னு கேட்டால் அத்தனையும் நினச்சி விடுவான். அப்போது ஒருவருக்கு ஒருவர் இந்த மாதிரி போர் நடந்தது என்று தேவர்களும் மாமுனிவர்களும் ஒவ்வொருத்தரும் பேசிக்கொண்டார்கள்னு சொன்னான். சவசிருஷ்டோ மகாவேக ஷரீராந்தகரஷர சிச்சேத ஹிருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனா. அந்த பானம் இருக்க அந்த அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே எங்கேயாவது ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கா என்று தொழாவி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு கற்பனை பலத்தை சொல்கிறாருங்க. அப்போது சவிசிருஷ்டோ மகாவேக ஷரீராந்தகரஷர சிச்சேத ஹிருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனா. ராவணனுடைய துராத்மாவானது
இப்படியாக வெளியேறியதுன்னு சொன்னார். நாரணன் திருவுந்தியில் நான் முகன் பாரவெம்படை வாங்கி இப்பாதகன் மாறின் எய்வன் என்று எண்ணி வலித்தனன் ஆரியன் அவன் ஆவி அகற்றுவன் ருதிராக்தசவேகேன ஷரீராந்தகரஷரஹ ராவணஸ்ய ஹரன் பிராணானே விவேஷதரணீதலம் என்று கடைசியில் ராமபிரான் என்ன பண்ணா, ஒரு அம்பை விட்டான். அதில் இந்த ராவணனானவன் மடியட்டும் என்று சொல்லி மிகப்பெரியதான பானத்தை விடப்போக நாரணன் திருவுந்தியில் நான்முகன் பார வெம்படை வாங்கி, அங்கே பிரம்மாஸ்திரத்திற்கு சதிருஷமாக இருக்கக்கூடிய இஷு என்று பெயர். அந்த இஷுவை நாரணன் திருவுந்தியில் நான்முகன் வாங்கினான். அதை மிகப்பெரிய தபஸ் பண்ணி பிரம்மாவானவன் எம்பெருமானிடமிருந்து வாங்கி வச்சுருந்தான். இதை ராமபிரான் அங்கிருந்து அந்த மந்திரத்தை வாங்கி, ஏன்னா இதெல்லாம் விஸ்வாமித்திரர் முன்னாளில் கற்றுக் கொடுத்துருக்காரு அவனுக்கு. அதே மாதிரி அகஸ்திய பகவானும் இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் எந்த மாதிரி சமாளிக்கணும் என்பதை எல்லாம் ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இங்கே மிகப்பெரியதான மந்திர உபதேசங்கள், அந்த மந்திர உபதேசங்கள் தான் இவாளை காப்பாத்தித்துன்னு சொன்னான். முன்னாடி நாம் அந்த ராமாயண கவச்சம்னு படித்தோம் இல்லையோ, அந்த ராமாயண கவச்சம் என்பது நம்மை காப்பது போல இவர்களுக்கு அவளுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பலா அதிபலா என்பதான அந்த மந்திரங்கள் காப்பாற்றித்து, அதே போல் அகஸ்திய பகவான் முறைத்ததான அந்த மந்திரங்கள் காப்பாற்றித்து, அப்போது எல்லாரையும் காக்கக்கூடியது இந்த மந்திரம்தான். அப்போது சாமானிய மனிதர்களை யார் காக்கிறா என்பதாக சொன்னால் சாட்சாத் எம்பெருமான் காக்கின்றான். அதை காப்பது ராமநாமம் என்பதான மந்திரம்னு சொல்கிறார். மனனம் சர்வசத்வானாம் திராணம் சம்சார சாகராத் மனன திராண சம்யோகாத் மந்திரம் இத்யபிதீயத்தே. என்ன மந்திரம்னு சொன்னாக்க, மந்திரம்னாக்க உரு போடுதல். அந்த மந்திரத்தையே உள்ளுக்குள் உள்ளுளாவி உலர்ந்து என்பதாக நம்முடைய ஹிருதயத்திற்குள் போகுமாறு நாம் நினைத்து அந்த மந்திரத்தை நாம் உரு போட்டோமேயாகில் நிச்சயம் அந்த மந்திரம் காக்க வேண்டிய காலத்தில் நம்மை காக்கும். அதனால தான் சரமஸ்லோகத்திலலாம் சொல்கிறச்சே ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சம்மிதம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று நான் அவனை நினைக்கிறேன், அவன் நல்ல காலத்தில் என்னை நினைத்து விட்டானே ஆகில். நன்னா தெம்பா இருக்கும் பொழுது எம்பெருமானே கோலப்பிரானே ஞானப்பிரானே என்று நினைத்து விட்டானே ஆகில், அவன் படுக்கையாக கிடக்கும் பொழுது நான் அவனை நினைக்கிறேன்னு சொல்கிறார். அதுதான் இந்த மந்திரங்களுடைய மகா மகிமை. அதே மாதிரி நினைக்கிறது மாத்திரமல்ல, அவனை ஸ்மராமி நல்ல விடமாக அழைத்து கொண்டு செல்கிறேன்னு சொல்கிறார். நயாமி ஸ்மராமி என்று வராக சரம ஸ்லோகம் சொல்கிறது. இங்கேயும் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீத் ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா என்று ராமபிரானம் சொல்கிறான் இல்லையா. அந்த மாதிரியாக அவன் சகிருத்தாக என்னை சரணடைந்து விட்டானேயாகில் அவனை ஒரு காலம் நான் விடமாட்டேன் என்பதற்கு யார் சாட்சி என்று சொன்னால் விபீஷணன் தான் சாட்சி. எவ்வளவு பெரிய இடர்பாடுகள்லாம் அவனுக்கு வந்தால் கூட, ஒரு பக்கம் கும்பகர்ணனால் வருது, ஒரு பக்கம் ராவணனால் வருது, இன்னும் பற்பல விதமாக இந்திரஜித்தனால் வருது, எவ்வளவோ பல இடைஞ்சல்கள் வந்தால் கூட அத்தனையிலிருந்தும் தன்னுடைய உயிரையாவது கொடுத்து தன்னை சரணடைந்தவர்களை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று ராமனும் லக்ஷ்மணனும் சொன்னான் இல்லையா. அதற்கெல்லாம் மூல காரணம் அந்த மந்திரம்தான். அந்த மந்திரமானது நாரணன் திருவுந்தியில் நான்முகன் பார வெம்படை வாங்கி இப்பாதகன் மாறின் எய்வன். இப்போ வந்திருக்கக்கூடியவன், எதிரில் இருக்கக்கூடியவன் மகாபாதகன் ஆகையினால இவன் என்னென்ன துர்காரணங்கள் காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தவன் தான். ஆகையினால இவன் மாறில் எய்தவன் என்று எண்ணி வலித்தனன் ஆரியன். அப்போ இதை யார் பானத்தை விட்டா அப்படின்னு கேட்டாக்க சாட்சாத் ராமபிரான் தான். அங்கே நாராயணன் தான் இங்கே ராமபிரானாக வந்திருக்கான். அப்போ அவன்தான் அந்த ராவணனை மடிக்கான், அங்கே மறிக்க செய்தான் என்று சொல்லி ருதிராக்தசவேகேன
ஷரீராந்தகரஷரஹ ராவணஸ்ய ஹரன் பிராணானே விவேஷ தரணீதலம். அவ்வளவுதான். அவனுடைய கழுத்து ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமுமாக அங்கே பூமியில் விழ அந்த இடமே மிகப்பெரிய இரத்த களரியாக ஆச்சுன்னு சொன்னார். சசரோ ராவணம் ஹத்வா ருதுராரீகிருதச்சவிஹிம் கிருதகர்மா விபிருதஸ்து தூணிம் புனராவிஷத்து. இங்கே மிகப்பெரியதான ஒரு சூக்ஷ்மத்தை சொல்றார். இங்க எந்த ஒரு அஸ்திரங்களும் நாம் ஒரு முறை எய்து விடலாம், ஆனால் அந்த அஸ்திரத்தை திரும்பி வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். அதுதான் எல்லாராலையும் முடியுமா முடியாதா என்பதான ஒரு விஷயம். அங்கே பிரம்மாஸ்திரத்தை யார் வேணா அடித்து விட்டுடலாம். அந்த தபஸ் பண்ணினாக்கா அவளுக்கு அந்த மந்திரம் கிடைக்க போகிறது. அந்த மந்திரம் கிடைக்குமேயாகில் அந்த அஸ்திரத்தை வாங்கிவிடலாம். வாங்கிவிட்டு அதை பிரயோகம் பண்ணுறது பெருசு இல்லை. அந்த பிரயோகத்தை முடிச்சுட்டு அந்த மந்திரமானதை சொன்னாதான் அது திரும்பி வரும். அந்த திரும்பி வரக்கூடிய சக்தி ஒரு சில பேருக்கு தான் உண்டு. அதனால தான் அங்கே சீதா பிராட்டியாரோ மகர்ஷிகளோ மிகப்பெரியதான வசிஷ்டாதிமலாலெல்லாம் நடக்க முடியாதானே, நினைச்சா எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிவிடலாம். ஏன் இவாளாலெல்லாம் அந்த இதுக்காக காத்துருந்தா என்று கேட்டாக்க, ஒன்று ராமபிரான் வந்து நல்ல விதமாக முடிச்சு கொடுக்கணும் என்பது ஒரு அர்த்தம். அடுத்ததாக இவர்கள் ஒரு ஆயுதத்தை ஏவி விடுறது பெருசில்ல, அந்த ஆயுதத்தை திரும்ப பெறுவது என்பது இவர்களால் முடியாது. அதற்கான ஒரு யோக சக்தி இவாழிடம் இல்லாததுனால எய்துடுறது பெருசில்லை. எய்துட்டு அந்த ஆயுதத்தை நீ திரும்ப வாங்கலன்னு சொன்னால் அதே ஆயுதம் திரும்பி வந்து உங்களை அடிக்காம. அதனால தான் பற்பல விதமான ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் மிகப்பெரியதான அந்த கிரகம் இப்படி வேலை செய்யும், இந்த கிரகம் இப்படி வேலை செய்யும்னு சொல்லுவாளே ஒழிய இதற்கான சாந்தி கர்மாக்களை வேறு ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம்னு சொல்லுவாள். முன்னாலெல்லாம் அப்படி தான். அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் அந்த கிரகத்தினுடைய சாந்திகளை இவர்கள் சொல்ல செய்தார்களே ஆகில் அது என்ன பண்ணால் அவளை விட்டுட்டு இவாளுடைய குடும்பத்தை கொண்டு வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இவாளுக்கு அதற்கான ஒரு மந்திர சித்தி இருக்கணும் இல்லையோ, அந்த மந்திர சித்தி இல்லாமல் இவாளை என்ன பாராட்டப்படுத்தணுமோ அத்தனையும் படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போது என்னாகும்னு கேட்டால் பலனை விபரீத பலனாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கே என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, ராமபிரானுக்கு அந்த ஆயுதங்களை எய்தக்கூடியதான சக்தியும் உண்டு, திரும்பி அதை வரவழைப்பதற்கான சக்தியும் உண்டுன்னு வால்மீகி சொல்கிறார். இங்கே சசரோ ராவணம் ஹத்வா ருதிராரீர்கிருதச்சவிஹிம் கிருதகர்மா விபிருதவஸ்து தூர்ணிம் புனராவிஷத்து. மீண்டும் அங்கே என்ன பண்ணித்தான், அது நேரடியாக இவனுடைய தூணியா அம்புராத் துணி என்ற பெயர் முதுகில் கட்டியிருப்பார் இல்லையா, அந்த அம்புராத் துணியில் வந்து திரும்பி வந்து சேர்ந்ததுன்னு சொன்னார். அதில் அடுத்ததாக கம்பநாட்டாழ்வான் இதே பதத்தை என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, முதல்வன் முன்னாள் எக்கோடியராலும் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியாராலும் வெலப்படாய் எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடு உலகு அனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளி என்று இங்கே ராவணனை கழுத்து அறுத்துட்டு ரெண்டு பக்கமாக தள்ளிட்டு அந்த பானம் என்ன பண்ணித்தான், நேர சமுத்திரத்துக்கு ஓடித்தான். சமுத்திரத்துக்கு ஓடி அந்த சமுத்திரத்தில் தீர்த்தமாடிட்டு அம்புராத் துணியில் வந்து சேர்ந்தது என்று இங்கே கம்பநாட்டாழ்வானத்தை சொல்கிறார். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும். நீ செய்த தபஸுக்கு யாராலையும் உன்னை மிகப்பெரிய தேவர்கள் வந்தால் கூட, தேவேந்திரன் வந்தால் கூட உன்னை வெல்ல முடியாது என்று யாரா கொடுத்தான், பிரம்மா கொடுத்துட்டான் அந்த வரத்தை. முக்கோடி வாழ்நாளும் நீ எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் முயன்றுடைய பெருந்தவமும் உன்னுடைய தபமும் சித்தியாகட்டும். முதல்வன் முன்னாள் எக்கொடியாராலும் வெலப்படாய்
உனக்கு அங்கே ஜெயம்தான், எல்லாவற்றிலும் அபஜயம் என்பதே கிடையாது. எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும். எல்லாம் என்ன ஆச்சு, இதுக்கு கொடுத்தாக்க இதை சாத்விக வழியில் அவன் நல்ல விதமாக உபயோகப்படுத்துவான் நினைச்சுட்டு தான் பிரம்மா கொடுத்தார். ஆனால் இவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணினான், ஏடாகூடமாக ஆக்கிவிட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த விதமான கெட்ட காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய ஆரம்பித்தான். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வச்சான்ற மாதிரியாக உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும், உலகமே இவனை பார்த்து நடுங்கக்கூடியதான புயவலியம் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளி என்று நேர இவனுடைய கழுத்தையும் உடம்பையும் கண்டதுண்டமாக ஆக்கிவிட்டு நேர சமுத்திரத்தில் போய் தீர்த்தமாடித்தான் ஸ்நானம் செய்துவிட்டு மீண்டும் ராமனுடைய அம்புரா துணியில் போய் சேர்ந்தது என்று ராவண வதத்தை இங்கே முடிக்கிறார். அதற்கும் அடுத்ததாக மேற்கொண்டு என்ன காரியங்கள் நடைபெறப் போகிறது என்பதை வால்மீகியும் கம்பனும் எப்படி சொல்கிறார் என்பதாக நாம் அனுபவித்து மகிழலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।